யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துலை வணக்கத்தையும் கூறி, ஆண்டவரின் கிருபையினாலே இந்தியா முழுவதும் சுமார் 158 பணி மையங்களிலே 270 மிஷனரிமார் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். இதுவரையிலையும் செய்த ஊழியத்தின் விளைவாக சுமார் 8850 பேர் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக ஞானஸ்நானம் எடுத்து சுமார் 870 கிராமங்களிலே இயேசுவை ஆராதிக்கிறார்கள். 59 கிராமங்களிலே ஆலயங்கள் கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். 8 இடங்களிலே நம்முடைய விசுவாச குழந்தைகளுக்கு என்று சொல்லி விடுதி நடத்துகிறோம். இந்த விடுதிகளில் 458 குழந்தைகள் படிக்கிறார்கள். அதே போல் 22 இடங்களில் டியூஷன் சென்டர்ஸ் நடத்துகிறோம். பகல் நேர பராமரிப்பு நடத்துகிறோம். அருமையானவர்களே, கடந்த 76 மாதம் ஆயிடுத்து இந்த ஊழியம் ஆரம்பித்து. 42 வருஷமாக மிஷினரி ஊழியத்தில் இருந்தாலும் ஆண்டவரின் அழைப்பின் பேரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த மிஷினரி ஊழியம் ஆரம்பித்து 76 மாதங்கள். இந்த 76 மாதங்களாக எங்களை ஜெபித்து இந்த ஊழியங்களை ஆதரிக்கிற உங்களுக்காக நாங்கள் அதிக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஜெபம், உங்களுடைய தியாகமான காணிக்கை எங்களை ஊக்குவிக்கிறது. அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் விடிய காலம் 4:30 மணிக்கு எழுந்து 8 மணி வரையிலேயும் ஆண்டவரே, எங்களுடைய இந்தியர்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த இந்தியர்களிலே ஒருவர் கூட நரகம் போகக்கூடாது, செய்கிற ஊழியங்கள் 100% பலன் கொடுக்க வேண்டும் என்று கண்ணீரோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுறோம். ஒவ்வொரு மாதமும் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் 300 400 500 பேர் திருமுழுக்கு எடுத்து ஆண்டவரின் கிருபையினாலே கடந்த மார்ச் மாதத்தில் 260 பேர் திருமுழுக்கு எடுத்து 11 புதிய கிராமங்களில் சபைகளை உருவாக்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த மிஷனரி இயக்கம் எந்த ஒரு சபைக்கு சொந்தமானது அல்ல. மாறாக எல்லா சபை கூட சேர்ந்து ஒரு கூட்டாண்மையோடு நற்செய்தி அறிவிப்போம் வாருங்கள் என்று ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கிறோம். ஒரு நாள் நமக்காக மரித்து நமக்காக உயிரோடு எழுந்த ஆண்டவரை நாம் சந்திக்க வேண்டும். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று அவர் கேட்பார். அந்த ஆண்டவருக்கு முன்பாக வெறுங்கையோடு நிற்கக்கூடாது. லூக்கா 15:10 மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று எழுதியிருக்கு. ஆகவே உங்கள் சார்பில் வட மாநிலங்களிலே இந்த நற்செய்தி ஊழியத்தை செய்கிறோம். என் அன்பானவர்களே, உங்களுடைய ஜெபம், உங்களுடைய முழங்கால்கள், உங்களுடைய தியாகங்கள் மூலம்தான் தேசத்தில் மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும். கடந்த மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரையிலேயும் திருநெல்வேலியில் எங்களுடைய இயக்கத்தில் பணியாற்றுகிற அனைத்து மிஷனரிமார்களுக்கும் ஒரு பிராந்திய செயலாளர்களுக்கென்று ஒரு பயிற்சி கொடுகை ஒழுங்கு செய்திருந்தோம். இந்த பயிற்சியில் அருமையானவர்களே, பீப்புள் குரூப் மூமெண்ட், என்னை கேளும் ஜாதிகளே உங்களுக்கு சொந்தமாக தருவேன் என்று சங்கீதம் 2:8 சொல்லியிருக்கிறபடி ஒரு முழு மக்கள் இனங்களை முழுமையாக இயேசுவுக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும். இந்த ஒரு திட்டத்தையும் டிசிபிள் மேக்கிங் மூமெண்ட், இப்படி ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் மத்தியில் தரமானவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை சீசர்களாக உருவாக்கி தேசமெங்கிலேயும் நற்செய்தியை தீவிரப்படுத்த வேண்டும். அருமையானவர்களே, எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் ஒரு தரிசனம் பெற்ற இயக்கம். கடந்த 42 ஆண்டு கால என்னுடைய மிஷனரி ஊழியத்தில் தரிசனம் பெற்ற எந்த ஒரு மிஷனரி ஊழியத்திற்கும் பொருளாதாரம் என்பது ஒரு தடை அல்ல என்பது ஆண்டவர் எங்களுடைய அமைப்புக்கு தேவன் கொடுத்த மாபெரும் பாக்கியம். அன்புக்குரியவர்களே, தேவன் பணத்தை வைத்து திட்டமிடுகிற அவருடைய பொருளாதாரம் கிடையாது. தேவனுடைய பொருளாதாரம் மனித வளங்கள். எங்கு மனித வளங்கள் தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து நிற்கிறார்களோ அந்த இடத்துல தேவன் கிரியை செய்வார். எஸ்எம்பிஎம் இயக்கத்தில் ஒப்பு கொடுத்த மிஷனரிமார் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 390 அப்ளிகேஷன், ஒவ்வொரு மாதமும் புதிய அப்ளிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நானும் மிஷனரி ஊழியம் செய்ய ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி என் அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு புதிதாக ஸ்பான்சர்ஸ் வர வர ஆட்கள் எடுக்கிறோம். இந்த மாதத்தில் 20 புதிய ஊழியர்களை தெரிந்தெடுத்திருக்கிறோம். இன்னும் கூடுதலாக எடுக்க வேண்டும். எங்களுக்கு ஒரு ஊழியரை எடுத்துட்டாலே மாதம் குறைஞ்சபட்சம் ஒரு 3000 ரூபா ஒரு ஸ்பான்சர்ஷிப் வேணும். ஜெபம் பண்ணிவிடுங்க. ஒரு விபிஎஸ் நடத்துறதுக்கு 2000 ரூபாய் தேவை. அருமையானவர்களே, கர்த்தர் சித்தம் இருந்தால் அந்த ஒரிஷா சத்தீஸ்கர் பார்டரில் ஒரே இடத்துல ஒரு 5000 குழந்தைகளை கூட்டி வைத்து அவர்களுக்கு
சிறுவர் கொடுகை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். ஜெபித்துக் கொள்ளுங்கள். விதமான குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு 600 ரூபா வாங்குகிறோம். நீங்கள் ஒரு குழந்தைக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை எங்கே படிக்குது, அந்த குழந்தையினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு நீங்களை ஜெபிக்கணும். அதோடு கூட மாதம் ஒரு முறை குழந்தைகளை குறித்த ஒரு அறிக்கையை அனுப்பி வைப்போம். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய விசுவாசிகள், நம்முடைய குழந்தைகள் முறையாக கல்வி கற்கிறது மாத்திரம் இல்லாமல் இந்த கம்ப்யூட்டர், டெய்லரிங், அப்புறம் முதியோர்களுக்கு அடல்ட் லிட்ரேசி மூலமாகவும் கல்வி கற்றுக் கொடுத்து ஒரு ஒரு டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்வார்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்தால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய்விட்டன, எல்லாம் புதிதாகிவிட்டன என்று சொல்கிற அந்த வசனத்தின் அடிப்படையில் அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய முழு மாற்றத்துக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை நடத்துகிறபடி இந்த ஊழியங்களை ஆதரியுங்கள். எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெஹேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர்ஸ் மூமெண்ட், NGPM, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, திருவஞ்சேரி பிரான்ச். அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691. IFSC கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM, கனரா பேங்க், சென்னை சேலையூர் பிரான்ச். அக்கௌண்ட் நம்பர் 12 00 34 54 94 90. IFSC கோட் CNRP 005652. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த காலங்களிலே அந்த உயிர் தெழுந்ததற்கு பின்பு என்னவெல்லாம் நடந்தது என்பதை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே ஊழியம் செய்த காலங்களிலே அடிக்கடி நான் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னார். இதை அன்றைக்கு இருந்த மத தலைவர்கள், யூத மார்க்க தலைவர்கள் எப்படி எடுத்துக்கொண்டார்கள் பாருங்கள். 3 நாளைக்கு பின்பு உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகவே அவன் எழுந்திருக்காதபடி அந்த கல்லறைக்கு காவல் வைக்க வேண்டும். உடனே பிலாத்து என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு தான் காவல்காரர் உண்டே, நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். ரோம படையில் இருந்து விலகி இருப்பார்கள் இல்லையா, ரிட்டைர்மெண்ட், அந்த பல அதிகாரிகள் இவர்கள் வைத்திருந்தார்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போது இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறைக்கு ஒரு பெரிய ஒரு ரோல் கல் அங்கே வச்சு பூட்டியிருக்கு. அந்த கல்லுக்கு மேலே பெரிய பூட்டு போட்டு சீல் வச்சு ஆளுக்கு ஒரு ஈட்டியை பிடிச்சிக்கிட்டு சுற்றி நிற்கிறாங்க. ஏன் அவர் எழுந்து போயிடக்கூடாது, இல்லைன்னா சீசர்கள் வந்து எடுத்து அவங்கெல்லாம் ஒழிச்சு கிடக்காங்க. அதோட தைரியமே கிடையாது ஒருத்தனுக்குமே. இவங்க அப்படி ஈட்டியை பிடிச்சிட்டு எல்லாரும் நின்றுட்டுருக்காங்க ராத்திரியில். என் அன்புக்குரியவர்களே, இதான் சரித்திரத்தில் நடந்தது. ஆனால் திடீரென்று வானத்தில் இருந்து ஒரு மகிமையான சத்தம், அந்த சத்தத்தில் அந்த கல் உருண்டு ஓடுகிறது. அது மாத்திரமல்ல, காவல் காத்து கொண்டிருந்த காவல்காரர் எல்லாரும் மயக்கமடைந்து கீழே விழுந்து விட்டார்கள். இயேசு மகிமையாய் உயிரோடு எழுந்து விட்டார். இப்போ என்ன சொல்கிறாங்க, இவன் உயிரோடு எழுந்துட்டான்னு சொல்லி சீசர்கள் வெளியே சொல்லிடுவான். அதனால் அவன் வந்து எங்கேயோ ஓடிட்டான் அப்படிங்கிறத உலகத்தில் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அந்த அந்த சோல்ஜர்ஸ் இருப்பாங்கள்ல, படை வீரர்கள், அவங்க கையில் பணம் கொடுத்து மத்தேயு 28:12 வாசித்து பாருங்கள். நீங்கள் எல்லார்ட்டையும் சொல்லுங்கள், அவனை களவாக அவருடைய சீசர்கள் எடுத்து போய் விட்டார்கள், அவன் உயிரத்தெழவில்லை என்பதை எல்லாருக்கும் சொல்லுங்கள். என் அன்புக்குரியவர்களை பாருங்கள், பதவி ஆசை, அவங்க உட்கார்ந்திருந்த சீட்டு மேலே இருந்த அந்த ஆசையில் பொய் சொல்வதற்கு உலகத்திற்கு பணம் கொடுக்கிறார்கள். சத்தியத்தை சொல்ல வேண்டியவர்கள் பொய் சொல்வதற்கு பணம் கொடுக்கிறார்கள். ஒருவேளை நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மெய்யான நற்செய்தி அறிவிக்கிற மிஷினரி ஊழியங்களுக்கு அருமையானவர்களை எவ்வளவோ தேவைகள் இருக்குது. என் அன்பானவர்களே, ஒருவேளை கிராமங்களில் சபைகள் கட்ட வேண்டிய இருக்குது. அருமையானவர்களே, கிராமங்களில் இருக்கிற மக்களுக்கு வாழ்வாதாரம், படிப்பு, கல்வி அறிவு, அருமையானவர்களே, குடும்பம் சிதைந்து போய் கிடக்கிற குடும்பங்களை கட்டி எழுப்ப வேண்டியதாக இருக்கிறது. இப்படி ஏராளமான தேவைகள் இருக்கிறது. அடிப்படை வருமானத்துக்கான வழிவாதாரங்களை உண்டு பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட பெரிய தேவைகள் இருக்கிற இந்த நாட்டில் என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பணங்களை வைத்திருக்கிற மத தலைவர்கள், இல்லையென்றால் பேராயர்கள், இல்லையென்றால் பெரிய பெரிய இண்டிபெண்டன்ட் ஊழியர்கள், எவ்வளவு சுகபோகம், எவ்வளோ லக்ஸுரி, அங்கே வைத்திருக்கிற காருடைய விலை என்ன, அருமையானவர்களே, அவங்க வைத்திருக்கிற பங்களாவில் எவ்வளோ சொகுசு, யோசித்து பாருங்கள். நான் ஒரு நாள் ஒரு புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏரோதனுடைய வீட்டில் இருந்த வேலைக்காரி அந்த ரூமெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாலும், சுத்தம் பண்ணும்போது அவர் படுத்திருந்த அந்த படுக்கை அறையை சுத்தம் பண்ணும்போது கொஞ்சம் அதில் உட்கார்ந்து பார்ப்போம் உட்கார்ந்தாலாம். உட்கார்ந்ததை எப்படியோ ஏறுவது தெரிஞ்சிச்சு. உடனே அவர் வந்து
அவளை வந்து அந்த பெரிய அந்த சாட்டை எடுத்து அடிக்கும்போது அவள் சிரிச்சாளாம். உடனே சிரிச்சிட்டு, ஏன் நீ அடிக்கிறன்னா வேதனையா இல்லையா, ஏன் சிரிக்கிறன்னா உன்னை அவள் சொன்னாலாம், நான் ஒரு நாள் ஒரே கொஞ்ச நேரம் உட்கார்ந்ததுக்கு எனக்கு இவ்வளோ அடின்னா, நீ காலமெல்லாம் அதில் படுத்து கிடக்கிறல்ல, உனக்கு எவ்வளோ அடி இருக்குங்கிறத நினச்சி தான் எனக்கு சிரிப்பு வருது அப்படின்னால. இதுதான் உண்மை பார்த்துக்குங்க. என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, அவன் செய்த ஊழியம் அக்கினியினால் சோதிக்கப்படும். கடைசி வரையிலையும் நிலைத்திருக்கிற ஊழியமே கர்த்தராலே கனம் பெறும் என்று பைபிள் எழுதியிருக்கு. அப்படின்னா ஒரு புறஜாதியான அந்த நூற்றுக்கு அதிபதி, அவன் இயேசு கிறிஸ்துவை அவனுக்கு முன்ன பின்ன தெரியாது, அவன் கையில் இயேசுவை கொலை செய்கிறது தான் ஒருப்பு கொடுத்துருக்கு. அவன் பேர் வந்து இலாங்கினாஸ், சரித்திரத்தில் அவனை பற்றி எழுதியிருக்கு. என் அன்புக்குரிய இந்த இலாங்கினாஸ் இயேசுவினுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் பார்க்குறான் பார்த்துங்க. அவனுக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை, கொடூரக்காரன், எத்தனையோ கொலையை பண்ணவன், என் நெஞ்சில் இறக்கமே இல்லாதவன். இன்னைக்கும் நம்ம இந்தியாவில் சில என்கவுண்டருக்கு சில போலீஸ் கையில் பொறுப்பை கொடுப்பேன். ஏன்னா அவர் ஈஸியாக சுட்டு கொண்டுருவார். ஏன்னா அவருக்கு அதில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எல்லா போலீஸும் அந்த வேலையை செய்ய முடியாது. அதே மாதிரி இந்த இலாங்கினாஸ் பல கொலைகளை இறக்கம் இல்லாமல் செய்தவன். இன்றைக்கி நடந்த சம்பவங்கள், ஏன்னா அவருடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ், அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அவனை சிந்திக்க வைத்து விட்டது. ஆகவே அவர் மகா சத்தமாய் தன் ஜீவனை கொடுக்கும்போது இந்த இலாங்கினாஸ் முழங்கால் படியிட்டு, இயேசுவே நீர் மெய்யாகவே தேவகுமாரன், என் அன்புக்குரியவர்களே நீங்கள் மெய்யாகவே தேவகுமாரன் என்று அறிக்கையிட்டது மாத்திரமல்ல, இனி ஒரே ஒரு வாழ்க்கை இந்த இயேசுவுக்காக என்று அர்ப்பணித்து, அருமையானவர்களே அந்த பிலாத்துவின் அரண்மனை நோக்கி அந்த கொலையெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ அவர் போயிட்டுருக்கிறார் கையில் வாழ். வழக்கமாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்து முடிச்சுட்டு போகும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக போவார், சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டே போவார். ஒரு வேளை ஃபுல்லாக தண்ணி அடிச்சுக்கிட்டு போதையில் கூட போவார் பார்த்துடுங்க. ஆனால் இன்றைக்கி தலையை கவிழ்ந்து போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி துக்கமாக போகிறாரு. அதே பிலாத்துவின் அரண்மனையில் பிலாத்துடைய மனைவி ஏற்கனவே பிலாத்துட்ட சொல்லியிருந்தார் இல்லையா, அப்பா ஒரு நீதிமான் என் கனவுல கண்டேன், அதனால் ஒன்றும் பண்ணிடாத, உனக்கு காலமெல்லாம் இருந்து தண்ணி ஊத்துறவா நான் தான், ஆனால் நீதிமானை மட்டும் சிலுவையில் அறை ஒப்பு கொடுத்துறாதுன்னு சொல்லி அனுப்பி அந்த பேதுரு இந்த காரியத்தை செய்து மாறா என்ன பண்ணுறாரு, இவனுடைய இரத்த பலி என் மேலே இல்லை, உங்கள் மேலே உங்கள் பிள்ளைங்கள் மேலே அப்படின்னு சொல்லி கையை கழுவுனார்ல. அருமையானவர்களே பாருங்கள், அந்த நாள் தொடக்கம் அவரால் சாப்பிட முடியலை. சாப்பிட்டா ரத்த வாடை, வாயில் வச்சா ரத்த வாடை, தண்ணி குடித்தா ரத்த வாடை. அது இல்லாமல் சில குற்றச்சாட்டுகளின் பேரில் ரோம அரசு அவரை பதவி விலக்கி நாடு கடத்தி சாப்பிட முடியாமல் துடிச்சு இந்த பிலாத்து செத்தாரான அந்த இலாங்கினாஸ் இருக்கான அவர் மகா மகிழ்ச்சிகரமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாரு. அதே அரண்மனையில் அந்த இலாங்கின பிலாத்துடைய மனைவி இருந்தாங்களா, அந்த அம்மா பேர் கிளவுதியாள். என் அன்புக்குரியவர்கள் நல்லா கவனிங்க, இந்த இலாங்கினாஸ் அந்த சிலுவை மரணத்தை தொடங்கி சிலுவையில் அவர் நடந்து போகும்போது உட்காரும்போது சிலுவையில் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் விவரித்து இந்த அம்மாவுக்கு சொன்னதுனால அந்த அம்மாவோட உள்ளம் அப்படியே மாறி, இலாங்கினாஸ் என்ன தீர்மானம் பண்ணியிருக்கிற, அவன் யார், அவனை குறித்து உன்னுடைய தீர்மானம் என்னன்னு சொல்லுவாம்மா, அவர் மெய்யாகவே தேவகுமாரன், அவர் என்னுடைய இரட்சகர்னு சொல்லும்போது இந்த பிலாத்துடைய மனைவி கிளவுதியாலும் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, அன்புக்குரியவர்களே கர்த்தருக்கு மகிமையாக தேவனுடைய ஊழியங்களை 2 பேருமே சரித்திரத்தில் செய்திருக்கிறார்கள். என் அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு சொல்லி யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து மகிமையாக உயிர்த்தெழுந்த செய்தியை உலகிற்கு சொல்வதற்கு பதிலாக நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோங்கிற யோசித்து பாருங்கள். கருத்தாய் கையாளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். எங்கள் பரலோக பிதாவே, இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு கர்த்தருடைய தாசர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, செய்ய வேண்டிய காரியம் ஏராளமாக எங்களுடைய கண் முன்னால் நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, 148 கோடி ஜனங்கள் ஆண்டவரே திரளாய் நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கில் நிற்கிறதை பார்த்து ஆண்டவரே நீர் அங்கலாய்க்கிறீரே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஆண்டவரே நினிவே மக்கள் அழிந்து போவதை குறித்து நான் எப்படி அக்கறமில்லாமல் இருப்பேன் என்று சொல்லி யோனாவோட பேசினவரே, இவருடைய இந்தியாவிலேயும் ஒருவர் கூட நரகம் போகக்கூடாது என்பதற்காக உம்முடைய ஜெபத்துக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே நீர் கிருபை செய்யும், அப்படியே நீர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?